என்ன? ஒன்றும் இல்லை. ம், ஏதாவது சொல்லணுமா? ம். ஒன்றும் இல்லை. ஆனால் நான் ஒன்று சொல்லணும். என்ன? ஹாப்பி ஆனிவர்சரி. ஞாபகம் வச்சிருக்கீங்க? என் லைஃப்பில் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் வந்த நாள் எப்படி மறக்க முடியும்? நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்? பொதுவாக அரேஞ்ச் மேரேஜில் சண்டை, ஈகோ, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைம் தேவைப்படும். ஆனால் நமக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகியும் இன்ன வரை நமக்கு ஒரு சின்ன சண்டை கூட வந்ததில்லை. இந்த இயர் மட்டும் இல்லை, லைஃப் லாங் சண்டேயே வராது. ஏன்னா நான் உன் லைக்ஸ் ஒப்பீனியனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன், நீயும் அதே மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்குற. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் போது எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் பிரச்சனை வராது. லவ் யூ. லவ் யூ. சரி சொல்லு, ஆனிவர்சரிக்கு எங்கே போகலாம்? உங்களுக்கு ஆஃபீஸ் இல்லையா? இருக்கு, லீவ் போடணும். மேனேஜர் லீவ் கொடுக்க என்ன டார்ச்சர் கொடுக்க போகிறாரோ. லீவு கீவெல்லாம் எதுவும் வேணாம். ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் சீக்கிரமா வந்துருங்க போதும். எதுக்கு? வெளியில சுத்தி பார்க்க என்ன இருக்கு? போரிங். அதே நீங்க ஈவினிங் சீக்கிரம் வீட்டுக்கு வந்தீங்கன்னா வீட்லயே கேண்டில் லைட் டின்னர் அரேஞ்ச் பண்றேன். அப்படியே 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு ரொமான்டிக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணா அந்த ஃபீலே சூப்பரா இருக்கும். ஷோர் தானே? ஷூர். நீங்களே ஷாக் ஆகுற அளவுக்கு ரொமான்டிக்கா பிளான் பண்ண போறேன் பாருங்க. எக்ஸைட்டட். நந்து, பாக்ஸ் ரெடியா? இதோ கொண்டு வரேன். ஈவினிங் சீக்கிரமா வரணும், சரியா? பக்கடி என் செல்லம். பாய். பாய்.
கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன். ஆனால் ஒரு சின்ன ப்ராப்ளம். என்னாச்சு? ஆனிவர்சரின்னு தெரிஞ்சுட்டு என் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பார்ட்டின்னு சொல்லிட்டு விட மாட்றாங்க. ஓ, அதானா? நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. எல்லாம் சொல்லியாச்சு, ஆனால் அவங்க என்னை விட மாட்றாங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? 1 hour அப்படியே பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு சைலண்ட்டாக வந்துடுறேன். லேட் ஆகாதா? லேட் ஆகாது, ஜஸ்ட் 1 hour அவ்வளோதான். அவங்களுக்கு பார்ட்டி கொடுத்த மாதிரியே ஆயிரும். லேட் ஆகாம சீக்கிரமா வந்துருங்க. ம் இங்க உங்களுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓகே டைமுக்கு வந்துடுறேன். ஓகே. ஷூர், பாய். ஹே சுஷு, ஹலோ. எங்க இருக்கீங்க? இன்னுமா முடியல பார்ட்டி? ஒரு 20 minutesல கிளம்பிடுவேன். ஓகே. சரி. பாய். ஏண்டி நேரத்துல வந்திருக்க? சரி வா, உள்ள வா. தனியாவே வந்திருக்க? மாப்பிள்ளை கூட சண்டை போட்டியா? இப்ப என்ன எதுவும் கேட்காதம்மா, ஒன்னும் சொல்ல முடியாது. மணி 12 ஆச்சு. இந்த டைம்ல தனியா வர அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? என்ன ஒண்ணு கேட்காதம்மா, எந்திரிச்சு உள்ள போ. என்கிட்ட கூட ஷேர் பண்ண முடியாத அளவுக்கு பர்சனலா? அம்மா,
உனக்கு சொன்னா புரியாதுமா. பாப்பா எனக்கு புரியுற மாதிரி சொல்லு. மாப்பிள்ள உன்னை அடிச்சாரா? இல்ல திட்டினாரா? இல்லம்மா. அடிக்கலன்னு சொல்ற, திட்டலன்னு சொல்ற, அப்புறம் என்ன பிரச்சனைன்னு இந்நேரத்துல வந்திருக்க? ஒரு அம்மாவா உன்கிட்ட எப்படி கேக்குறது? வேற ஏதாவது செக்ஸ் விஷயமா பிரச்சனையா? ச்சே, என்னாச்சு இவளுக்கு இப்படி போறா? இங்க பாரு நந்தினி, என்ன ப்ராப்ளமா வேணா இருக்கட்டும், இப்படி வர்றதெல்லாம் கரெக்ட் இல்லம்மா. நீ இப்படி வந்ததால 2 ஃபேமிலியுமே சஃபர் ஆவாங்கம்மா. என்ன ப்ராப்ளம் சொன்னா வச்சு அம்மாவாதான் அவங்க கிட்ட பேசுவேன்ல. என்ன ஆச்சுன்னு சொல்லுமா. எங்கள் வீட்டில் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு ஒரு டவுட்டடா. என்னது? லவ் மேரேஜ் பெஸ்ட்டா, அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டா? சாவணும் முடிவு பண்ணதுக்கப்புறம் விஷம் குடிச்சு செத்தான இல்லை தூக்கு மாட்டு செத்தான? என்னடா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற? கல்யாணம் ஆன எல்லா பசங்களும் ஏன் இப்படி பேசுகிறீங்க? எனக்கு அது புரியலடா. நீ கல்யாணம் பண்ணி பாருடா, அப்ப தெரியும் உனக்கு. இவன் கேஸில் ஓகே, எப்பயும் சண்டை போட்டுட்டு இருப்பான். உனக்கு என்ன ஆச்சுடா? நல்லா தானே இருந்தீங்க. என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்க? நானே முட்டாளா சும்மா சண்டை போடுறதுக்கு? மச்சான், ஒய்ஃபை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும். சும்மா தலைமையில் உட்கார வச்சா டெய்லி சண்டை தான் நடக்கும். ஓ, எப்படி கண்ட்ரோலில் வாப்ப? எங்களுக்கு சொன்னா நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம்ல. ஒய்ஃபை கண்ட்ரோலில் வைக்கிறது ஒரு ஆர்ட்ரா, எல்லாருக்கும் தெரியாது. சரி, நீ பெரியாள் தான். நீ என்ன பண்ணேன்னு சொல்லு, சண்டை எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு. எங்கள் 2 பேருக்கு ஏன் சண்டை வராதுன்னா, அவளோட லைக்ஸ், ஒப்பீனியன்ஸ் அதெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நம்ப வைப்பேன். பட் இன் ரியாலிட்டி நான் அப்படி செய்ய மாட்டேன், செய்கிற மாதிரி நடிக்கிறேன். என்னடா சொல்ற? என் ஒய்ஃப் என்கிட்ட வந்து நான் ஜாப் போகலான்னு நினைக்கிறேன், நான் ஜாபுக்கு போய்க்கவான்னு கேட்டான். எனக்கு என் ஒய்ஃப் ஜாப் போகிறது பிடிக்கல. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து வீட்டை பார்த்துக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஆனால் இதை மேனேஜ் பண்ண அவசரப்படாமல் ரொம்ப சாஃப்டாக நம்ம குழந்தைக்கு பிளான் பண்ணுறதால ஜாபுக்கு போகிறது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் செட் ஆகாது, ஒரு வாட்டி யோசிச்சு பாருன்னு சொன்னேன். அவன் என்ன சொன்னான்? கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இப்போதைக்கு ஜாப் போகல, பின்னாடி யோசிச்சுக்கலான்னு சொல்லிட்டான். சரி, அப்புறம் போறேன்னு சொல்லுவா, அப்ப என்ன பண்ணுவ? அப்போ இன்னொரு ஸ்டோரி சொல்லுவேன். அடே, அவளுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்க வரைக்கும் நான் என்ன சொன்னாலும் நம்புவா. ஃபைனலாக நம்ப வச்சு மேனேஜ் பண்ணணும்னு சொல்ற. அப்படி தான்டா, சண்டே எல்லாம் போட்டால் நல்லா இருக்காது. அப்புறம் ஜாப் எல்லாம் போய் என்ன பண்ண போகிறாங்க? வீட்டில் இருந்து புருஷனை பார்த்துக்கிட்டு வீட்டை பார்த்துக்கிட்டா போதாதான் என்ன? வீட்டு வேலை செய்கிறதுக்கு, பக்கத்தில் படுக்கிறதுக்கு, குழந்தை பற்றிக்கிறதுக்கு தான்டா ஒய்ஃபு. பின்ன எதுக்குடா ஒய்ஃப் இருக்காங்க? பின்ன எதுக்குடா? நான் என்ன அவங்க வீட்டு வேலைக்காரியா? இதுல மாப்பிள்ளையோட தப்பு என்ன இருக்கு? அவரோட பொண்டாட்டி நல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த விஷயம்லாம் உனக்கு புரியாதுன்னு தாமா நான் உன்கிட்ட சொல்லவே இல்லை. இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ ஈகோ பாக்குற. ஃபேமிலினா இப்படி இருக்கதான் செய்யும். எங்க அம்மாவும் இப்படிதான் செஞ்சாங்க, நானும் இப்படி செஞ்சுதான் உன்னை வளர்த்து ஆளாக்கியிருக்கேன். ஆனா எனக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குதானம்மா. அவங்கெல்லாம் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, அவங்களுக்கு ஜாப் போறதெல்லாம் பிடிக்காதுமா. ஆனா அவர் கூட என்கிட்ட ஹானஸ்டா இருக்கிறது இல்லம்மா. ஆனா
சண்டையே வரக்கூடாதுன்னு தானே மாப்பிள்ள இப்படி பண்ணிருக்காரு. நீ என்ன வேணா சொல்லுமா, அதெல்லாம் என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அக்செப்ட் பண்ண மாட்டேன்னா வேற என்ன பண்ண போற? இப்படி ஒண்டிக்கட்டையா இருந்து சொந்த கால்ல நின்னு நீ என்னத்த சாதிக்க போற? இதெல்லாம் யாருக்காகன்னு சொல்லு. மாப்பிள்ள நல்லவர் தான், நீ தான் கொஞ்சம் பொறுத்து போகணும். அவங்கள எப்படி மாத்தலான்னு யோசி. அதை விட்டுட்டு நீ இப்படி பண்ணா ஓ லைஃப் தான் ஸ்பாயில் ஆகும். ஹே, கேக்கு ஒயினு ஸோ ரொமான்டிக்கா. ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு வரேன், ஓகேவா? ம். நந்தினி, நந்தினி, ஆ என் ஷார்ட்ஸ் எங்க? கரெக்டான இடத்துல வைக்கணும்னு எத்தனை தடவை உனக்கு சொல்றது? வரேன்.